ஜீவா அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் எல்லா கிளாஸுக்கும் ஜீவா அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறது இன்ட்ரோ ஆகும். அட் த சேம் டைம் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வரதுனால எல்லாரையும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஜாயின் பண்ண சொல்லி சீனியர்ஸ் எல்லாம் வந்து கிளாஸில் பேசிட்டு போயிருப்பாங்க. ஸோ இது அதுக்கப்புறம் ஒரு டீ கடையில் கேன்டீனில் அவங்க எல்லாம் மீட் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு ஹாய் பை இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா நம்ம போகிறோம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஈவினிங் ஆடிட்டோரியத்துக்கு வந்து நேம் கொடுத்துருங்க அப்படின்ட்டு இவங்க போயிடுவாங்க. இவங்க பூஜாவும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள அப்படியே மறைச்சி மறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. பூஜா செம்மையாக அவங்கள மறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. சரின்னு அவங்களும் போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் அவங்க நேம் கொடுக்கறதுக்காக அவங்களோட ஆடிட்டோரியத்துக்கு போவாங்க. ஆடிட்டோரியத்துக்கு போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. அந்த நிறைய பேர் இருக்கிறதுனால யார் யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. இவங்க ஆடிட்டோரியத்துக்குள்ளே என்ட்ரி கொடுக்கும்போது உள்ளே போக 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 அவங்களுக்கு வந்து அந்த ஃபீல் ஆகும். பூஜாவுக்கு வந்து அந்த ஒரு காமாக இருக்கிற அந்த ஃபீல் வரும். அந்த ஃபீல் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உடனே ராம்கிட்ட டேய் ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவங்க கையை பிடிப்பாங்க. பிடிச்சதுமே அவங்க வந்து ஏய் என்னாச்சுடி அவங்க இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆ ஆமாண்டா இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏய் அப்போ கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சிடலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆ ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு யாருன்னு தெரியாது. அவங்க வந்து இப்போவும் தூரத்துல இருந்து பார்த்துருக்காங்க. அது ஒரு ஃபீமேல், அது ஒரு பொண்ணு அப்படிங்கிறது. பட் அவங்க தான் அப்படிங்கிறத இன்னும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணலை. ஸோ உள்ளே இவங்க எல்லாரும் போவாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து சீனியர்ஸ் கேங்ஸ் ஃபுல்லாகவே டேபிள் போட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இவங்க உள்ளே போனதும் வாமா பூஜா அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்ஸ் எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. ஐ மீன் அவங்க பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. கரெக்டாக அந்த இடத்துல ஜீவா என்ட்ரி ஆவாங்க. உடனே அவங்க எதுவுமே தெரியாத மாதிரி வாங்க வாங்க ஜூனியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுவாங்க. கூப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்க இருந்துக்கிட்டு ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஜீவா கேட்பாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போது ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நேம் கொடுப்பாங்க. டான்ஸ் ப்ரோக்ராம் நேம் கொடுப்பாங்க. நேம் கொடுத்ததும் அவங்க இருந்துக்கிட்டு நேம் கொடுக்கும்போது பூஜாவோட ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அவ்வளோ கோவமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பனிஷ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற கோவம் இருக்கும். இவங்க அவங்கள பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்கள ஜஸ்ட் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தவிர முறைக்க மாட்டாங்க. ஆனா இவங்களுக்கு மட்டும் செம்ம கோவம் இருக்கும். அந்த கோவத்துல பார்த்துக்கிட்டே இருப்பாங்களே தவிர ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம்ஸ் அவங்க டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு சைன் எல்லாம் பண்ணிட்டு, ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து கிளம்பலான்னு கிளம்புவாங்க. சரி கிளம்பும்போதுமே ஒரு 5 ஸ்டெப்ஸ்க்கு ஒரு வாட்டி திரும்பி பார்க்குறது, இவங்க அவங்களே பார்த்துட்ருக்கிறது, மறுபடியும் ஒரு 5 ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் திரும்பி பார்க்குறது, இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போது ராம் கேட்பாங்க, "ஏய் என்னடி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்லைடா, இவங்க என்னை பனிஷ் பண்ணிட்டாங்கல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய் அவங்க சீனியர்டி, அவங்ககிட்டலாம் வச்சுக்காத கம்முனு வா. ஆல்ரெடி தான் நம்ம அவங்கள பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம்ல" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ராமும் சொல்லுவாங்க. இருந்தாலும் அவங்க எப்படி என்ன பனிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ரொம்ப கோவத்துல இருப்பாங்க. சரி முதல்ல அந்த கோவத்த எல்லாம் தூக்கி வச்சுட்டு, "நீ அந்த பர்சன் யாருன்னு தேட எனக்கு ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த டென்ஷன்ல நான் அத மறந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "என்னடி சொல்ற?" "ஆமாண்டா. அவங்கள பார்த்ததும் எனக்கு கோவம் வந்துச்சா, அந்த கோவத்துல அது நான் ஃபீல் பண்ணவே மறந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஷோ! என்னடி இப்படி சொல்ற? ஆமாண்டா. இவங்க முன்னாடி வர்ற வரைக்கும் நான் நார்மலா இருக்கேன். இவங்க வந்தா என்னோட கோவத்துல நான் அந்த ஃபீலையே விட்டுடுறேன் டோட்டலா. அத நான் என் மைண்ட்லயே நான் கன்சிடர் பண்ணிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஹேய்! இப்படியெல்லாம் இருந்தா எப்படி? ஜஸ்ட் சீனியர் அவங்க எதுவும் உன்ன பார்த்ததும் நீ அந்த மாரி இருக்கவும் அவங்க உனக்கு பனிஷ் பண்ணியிருக்காங்கடி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இருந்தாலும் எப்படி அவங்க எனக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஏய் சரிடி விடுடி" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் போயிடுவாங்க. அங்க அவங்க பார்த்துட்டு, "என்ன ஜீவா, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட்டே உங்களுக்கு பனிஷ்மெண்ட்ல இருக்கிறதுனால செம கோவத்துல இருக்காங்க போல" அப்படின்னு சொல்லுவாங்க. "இருக்கட்டும் விடு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ம், ம். சரி, சரி. ஆமா, நீங்க ஒரு மாரியா அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்க. என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பனிஷ்மெண்ட் பண்ணிட்டோம்ல, அதுலேருந்து மேடம் கோவத்திலே இருக்காங்க. அதான் மத்தபடி ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஏதோ சொல்ற. ம் பரவால்ல இருக்கட்டும்.
என்ன நடக்குதுன்னு நானும் தான் பார்க்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லி, இல்லை நானும் தான் பார்த்துட்டு இருக்கேன். இல்லை நீ அவங்கள பார்க்கும்போது மட்டும் சம்திங் ஆகுறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ வேலையை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போயிடுவாங்க. ஸோ இவங்களும் போனதுக்கப்புறம் இவங்களும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சாட்டர்டே சண்டே ஸோ லீவு. அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பூஜா அவங்களோட பேரண்ட்ஸ் அம்மா அப்பா 3 பேரும் சேர்ந்து சரி எங்கேயாச்சும் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. சரி ஐ மீன் கோயில் அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் இங்கே மாதிரி எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. அவங்க அப்பா தான் ட்ரைவ் பண்ணிட்டு ஒரு நாள் சண்டே வந்து கிளம்புவாங்க. கிளம்பி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா பாதி வழியில் காரு வந்து நின்றுடும். அவங்க அப்பா இறங்கி பார்ப்பாரு. அவருக்கு ஒன்றும் ஐடியா வராது. சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பக்கத்தில் ஏதாவது மெக்கானிக் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சர்ச் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டைமில் எதுவும் அவருக்கு கிடைக்காது. சண்டே வேறு இல்லையா, ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் லீவில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. இவங்களும் தேடி தேடி பார்ப்பாங்க, எங்கேயும் யாருமே கிடைக்க மாட்டாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஒரு பர்சன் வருவாங்க வண்டியில். வந்ததுக்கப்புறம், ஹலோ சார் நீங்களா? நீங்கள் என்ன சார் இங்கே இருக்கீங்க அப்படி சொல்லுவாங்க. அப்போ அவர் இருந்துட்டு, பாய் நீங்கள் எப்படி இருக்கீங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் போல். பாய் நான் 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 நல்லா இருக்கேன் பாய், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டது, சார் நீங்கள் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்ன பாய் என்ன போய் சார் இங்கேன்னு கூப்பிடுறீங்க, என்ன பேரச்சு கூப்பிடுங்க பாய், நம்மளாம் அப்படியே பழகிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவாங்க. உள்ள இருக்கிற அவங்க 2 பேருக்கும் தெரியாது. ஆக்சுவலா அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காரு அந்த டோட்டல் ஆஃப் ஆயிடுங்க, ஹீட்டா இருக்குன்னு வெளில இறங்கி வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு என்னாச்சு நீங்க ஏன் வெளில நிற்கிறீங்கன்னு அந்த பாய் கேட்டதும் அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க, இல்ல கார்ல ஏதோ ப்ராப்ளம் அதான் என்னன்னு தெரியல. அவ்வளவுதானே இருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு பயங்கரமான மெக்கானிக் இருக்காங்க, அவங்களுக்கு கூப்பிடுறேன், பக்காவா ரெடி பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு உடனே இவங்க வந்து பாய் வந்து கால் பண்ணுவாரு. பாய் கால் பண்ணதுக்கப்புறம் 2 பேர் பைக்கில் வருவாங்க. பைக்கில் வந்து இறங்கி பார்த்தா ஃபஸ்ட்டு அவங்க ஹெல்மெட் போட்டு தானே இருப்பாங்க. பைக்கில் வந்து அவங்க ஹெல்மெட் கழட்டணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜீவா ஜீவா வந்து நிற்பாங்க. என்ன பாய் இது இவங்கள வர சொல்லியிருக்கீங்க, பார்க்க ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட் மாதிரி இல்லை, ஸ்டூடெண்ட் தான், பட் இவங்க ரொம்ப நல்லா எல்லாமே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு அந்த பையனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை இல்லை என் பொண்ணு ஜீவா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. ஆமா ஆமா என் பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. இவன் என்னோட பையன் ஷரீஃப் அப்படி சொல்லுவாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை என்னன்னு தெரியல, திடீர்னு வண்டி நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரி உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த இதை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற மெக்கானிக் வேலையெல்லாம் பார்த்துட்டு, சார் எல்லாம் நார்மலாக ஆகிடுச்சு, இன்ஜினில் கொஞ்சம் அடைப்பு இருந்துச்சு சார், அதை க்ளீன் பண்ணிட்டேன், இப்போ ஓகே தான், நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். உடனே ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ இருந்துட்டு ஆக்சுவலி இவங்க கார்லேருந்து வெளில வருவாங்க இல்லையா, காற்று இல்லை அப்படிங்கனால அந்த ஒரு ஓரமாக பார்த்தீங்க அப்படின்னா வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பாங்க அவங்க அம்மாவும் பூஜாவும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் என்ன பண்ணுவார், அமௌண்ட் எடுத்து கொடுப்பாரு. வண்டி ஸ்டார்ட் ஆன சத்தம் கேட்டதும் தான் அவங்க 2 பேரும் அங்கேருந்து வருவாங்க கார் பக்கத்தில். உடனே அமௌண்ட் எடுத்து கொடுக்கும் ஜீவா இருந்துட்டு, சரி சார் நான் வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஐயம்மா நீ பண்ண வேலைக்கு தானம்மா இது, ஜஸ்ட் வச்சுக்கோமா. இல்லை சார் நான் என்னோட தொழிலாக பண்ணால் நான் காசு வாங்குவேன், ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஹெல்ப்புக்கெல்லாம் நான் வாங்க மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வெரி குட்மா, பட் உனக்கு ஏதாவது ஹெல்ப்னா கண்டிப்பாக என்கிட்ட கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக அம்மாவும் பொண்ணும் என்ட்ரி ஆவாங்க. என்ட்ரி ஆனும்போது இவங்க பார்ப்பாங்க. இவங்க பார்த்ததும் அவங்க இருந்துட்டு உடனே இவங்கள முறைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க இருந்துட்டு அவங்கள பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் உள்ளே உட்காருமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே அவங்களும் உள்ளே போய் உட்காருவாங்க. ஷரீஃபும் எதுவும் பேச மாட்டாங்க, இவங்களும் எதுவும் பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா இருக்கிறனால அவங்கள தெரிஞ்ச மாதிரி எதுவும் காமிச்சிக்க மாட்டாங்க. அதனால் சரி உள்ளே உட்காருமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ இருந்துட்டு சரி இவங்க உங்கள் பொண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. யார் கேட்பாங்கன்னா பாய் கேட்பார். பாய் கேட்டதும் ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்களும் எதுவும் பேச மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வண்டிக்கு ஓரமாக வழியை விட்டுட்டு நின்றுப்பாங்க. பூஜா வந்து பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே உட்காந்ததுக்கு அப்புறமும் ஜீவாவும் முறைச்சி பார்ப்பாங்க. முறைச்சி பார்க்கும்போது அப்போது அவங்க அப்பா கேட்பாரு, ஜீவா என்னாச்சு, பூஜா என்னாச்சுமா, ஏன் அவங்கள அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க.
அவங்க எங்க காலேஜ் தான்ப்பா, எனக்கு சீனியர் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓ! அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாப்பா. இதோ அவங்க இருக்காங்கல்ல, அவங்க எனக்கு பனிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பொண்ணு பனிஷ் பண்ணாங்களா? நீ என்ன பண்ண? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் எதுவும் பண்ணலப்பா. அதனால தான் பனிஷ் பண்ணியிருக்கேன். எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு ஆக்சுவலி கிளாஸ்ல தூங்கிட்டேன்ப்பா அப்படி சொல்லுவாங்க. அட தூங்கு மூஞ்சியே! கிளாஸ்க்கு போய் தூங்குறதுக்கு தான் போறியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லப்பா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஹம், அது சரி. அப்போ அந்த பொண்ணு உன்ன பனிஷ் பண்ணதுல தப்பே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அப்பா இருந்துட்டு, பயங்கர டேலண்டடான பொண்ணா இருக்காம்மா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "என்னப்பா சொல்றீங்க? இந்த கார சரி பண்ணது அந்த பொண்ணு தாம்மா. அப்போ அந்த பையன் இல்லையா?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல, இல்ல. அந்த பொண்ணு தான் சரி பண்ணா. ரொம்ப டேலண்டடான பொண்ணா இருக்கா." அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "ஓ! ம். பரவாயில்லையே! திட்டலாம்ப்பா. அவங்க ட்ரிபிள் இ மெக்கானிக் தான்ப்பா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி சாஃப்ட்வேர் அவங்க படிக்கிறது சாஃப்ட்வேர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் தெரியலம்மா, நான் எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். வெரி குட். இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க. அங்க போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பூஜா இவங்கள பத்தி தான் திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அம் அவங்க படிக்கிறது சாஃப்ட்வேர். கார் மெக்கானிக் வேலைலாம் எப்படி தெரியும்? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க அப்பா கேட்பாங்க. "ஏய் பூஜா என்னாச்சு? என்ன ஏதோ திங்கிங்ல இருக்க?" அப்படின்னு சொல்லுவாங்க. "நத்திங்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சாப்பிட்டு ரெடி ஆயிட்டு அங்கருந்து கிளம்பிடுவாங்க ஆஸ் யூசுவல். முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்களோட காலேஜ்க்கு போவாங்க. காலேஜ் போயிட்டு எப்பயும் போல நம்ம பூஜா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, "என்னடா இது செம்மையா போர் அடிக்குதே" அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பி சாரி கிளாஸ் ரூம்ல இருந்து கிளம்பி சும்மா வெளில வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வருவாங்க. வெளில வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பக்கத்துல ஒரு எ எ எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம். அந்த பவர் பாக்ஸ் மாரி இருக்கும் இல்லையா? அந்த பவர் பாக்ஸ்ல ஏதோ கரண்ட் இஷ்யூ இருக்கும். அந்த கரண்ட் இஷ்யூல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க அங்க ஒயர் எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு இருப்பாங்க. இவங்க வந்து அத பார்க்காம என்ன பண்ணுவாங்க, அவங்க மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நடந்து போயிட்டு இருப்பாங்க. இவங்க சம் கனெக்ஷன் கட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இருந்தாலும் கரண்ட் பாஸ் ஆகும் இல்லையா? இவங்க அத பார்க்காம என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, பக்கத்துல ஒரு பெர்சன வந்து நிக்க வச்சிருப்பாங்க. இந்த பக்கம் யாரும் வராம பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிக்க வச்சிருப்பாங்க. இவங்க இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பையன் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அதான் ரெஸ்ட் ரூம் வருது, சம்திங் இந்த மாரி ஏதோ ஒரு விஷயம் கரெக்ட்டா இந்த நேரத்துக்கு யாரும் வரலையேன்ட்டு சுத்தி சுத்தி பார்த்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிடுவாங்க. இவங்களும் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல பூஜா என்ன பண்ணுவா, ஜாலியா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நடந்து வந்துட்டு இருப்பாங்க. நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இங்கவும் எலக்ட்ரீஷியன் ஒர்க் வந்து போயிட்டுருக்கும். எலக்ட்ரீஷியன் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா, அதில என்ன ப்ராப்ளம் ஏது அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு இருப்பாங்க. செக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட பூஜா பார்த்தீங்கன்னா, அந்த வழியா வந்துருவாங்க. வழியா வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல கரண்ட்லாம் பாஸ் ஆயிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ திடீர்னு பாஸ் ஆகி ஷாக் அடிச்சு ஆன்னு ஒரு சவுண்ட் போட்டு கீழ மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. விழுந்ததும் அந்த ஷாக் அடிச்சதும் கீழ விழுந்துருவாங்க. கீழ விழுந்ததும் தலையில லேசா அடிபட்டு மயங்கிடுவாங்க. உடனே இங்க இருக்கிறவங்க அந்த எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே, சத்தம் கேட்டு உடனே திரும்பி பார்ப்பாங்க. அங்க அந்த பொண்ணு மயங்கி போட்டு கீழ விழுந்திருக்கு பார்த்துட்டு, "ஓ நோ!" அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, இருக்கிற மொத்த பவரையும் ஆஃப் பண்ணிட்டு குடுகுடுன்னு அங்க ஓடுவாங்க. அங்க ஓடி பார்த்தா பூஜா. இவன் ஏன் இங்க வந்தா? அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்த்துட்டு இருப்பாங்களே, மாஸ்க் இதெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு பார்த்தா, ஜீவா தான் அந்த ஒர்க்க பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே அந்த பொண்ணு பூஜாவ தட்டி, "ஏய் பூஜா, பூஜா எந்திரி எந்திரின்னு" சொல்லிட்டு அந்த ஸ்டெஷ் மேல அ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் தட்டி தட்டி விடுவாங்க. கன்னத்துலலாம் தட்டி விடுவாங்க. தண்ணீலலாம் போட்டு அ எழுப்பி விடுவாங்க. அதுக்கப்புறம் லேசா அவங்களுக்கு வந்து பவர் பாஸ் ஆகும். பட் ரொம்ப இருக்காது. லைட்டா பாஸ் ஆகும். அதனால அவங்களுக்கு என்ன பண்ணும், அஃபெக்ட் ஆயி கீழ விழுந்ததுல அடிபட்டு தான் அவங்க வந்து மயங்கிடுவாங்க. அப்புறம் தண்ணியெல்லாம் தெளிச்சதுக்கப்புறம் அவங்க எந்திரிப்பாங்க. இவங்க பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப பயந்து போய் பூஜா, பூஜா அப்டின்னு சொல்லிட்டு கன்னத்துல தட்டிக்கிட்டே இருப்பாங்க. தட்டிக்கிட்டே இருக்கும்போது, இவங்களுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, அந்த கண்ண ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணதும் நம்மளுடைய ஜீவாவோடைய ஃபேஸ் பார்ப்பாங்க. ஃபேஸ் பார்ப்பாங்க. ஆக்சுவலி அவங்க பார்த்தீங்கன்னா, மாஸ்க் போட்டிருப்பாங்க. ஹெல்மெட் மாரி ஒண்ணு போட்டிருப்பாங்க, எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணும்போது. அத மட்டும் தான் கழட்டியிருப்பாங்க. மாஸ்க் கழட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ, அத மட்டும் கழட்டிட்டு அவங்கள பார்த்து இப்டி தட்டிட்டே இருக்கும்போது, அவங்க கண்ண திறந்து உடனே பார்ப்பாங்க. கண்ண திறந்து உடனே பார்த்ததும் 2 பேருக்குமே ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஐ கான்டாக்ட் வந்து போயிட்டுருக்கும். அப்போ வந்து அந்த அமைதி, அந்த ஐ கான்டாக்ட்டோட சேர்த்து
நம்ம பூஜாவுக்கு அந்த ஸ்பரிசம் இருக்கும் இல்லையா? அதுவும் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. ரியலைஸ் பண்ணிட்டு அவங்களே கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த மாஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாஸ்க் பக்கத்துல கை பக்கத்துல போவாங்க. அப்போ கரெக்ட்டா மறுபடியும் மயங்கிடுவாங்க. மருந்து மருந்து ஆக்சுவலி அவங்களுக்கு பயம் தெளிஞ்சிடும். ஏன்னா இவங்களுக்கு ஒண்ணும் ஆகல அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பெர்சன் இருந்துகிட்டு தட்டி எழுப்பி விட்டு சரின்னு தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போய் அவங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க இல்லையா? அவங்க போ கூட்டிட்டு போயிட்டு அவங்க டிபார்ட்மெண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்களுக்கு தெரியுமே. சரின்னு சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போயிட்டு இந்த மாஸ்க் அப்போ ரிமூவ் பண்ணிட்டு, இந்த மாரி மயங்கிட்டா அந்த இடத்துல கரண்ட் பாஸ் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் இவங்க இருந்துட்டு கொஞ்ச நேரம் அந்த மயக்கத்திலேயே இருக்கிறதுனால ஆக்சுவலி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா ஜஸ்ட் மயக்கம் தான். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படிங்கிறது ஜீவா கிளாரிட்டி குடுத்துட்டு போயிடுவாங்க. இதுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் தான் அவங்க மயக்கம் தெளிவாங்க. தெளிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ம் அ அ அது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மயக்கத்திலேயே கண்ண திறப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு, "ஏய் பூஜா, ஏய் பூஜா, ஏய் பூஜா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க கண்ண திறந்ததும் இவங்கள பார்த்ததும் அது "வா" அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பெயின் இருக்கும். கீழ விழுந்துருவாங்க இல்லையா? ஸோ அந்த பெயின் இருக்கும். அவங்க எந்திரிப்பாங்க. "ஏய் பூஜா, நீ ஓகே தானே?" "அப்பா இப்பதான் நாங்க தப்பிச்சோம். உங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சுச்சு, எங்க தோல உரிச்சு தொங்க விட்டுருவாடி." "நீ எதுக்குடி அங்க போன? நாங்கலாம் இங்க இருக்கும்போது?" "ஏன்டி நீ கிளாஸ்லயே இருக்க மாட்டியா?" அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. இவங்களுக்கு அந்த ஒரு பக்கம் மயக்கத்திலே இருக்கும். மயக்கத்திலே இருக்கும்போது, "ஏய் என்ன எ என்ன எ என்ன என்ன காப்பாத்துனது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்களால ஒண்ணுமே பேச முடியாது. "ஏய் நீ எதுவும் பேச வேணாம். வா வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கார வர வச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நாம அப்கமிங்ல கேட்க போறோம். ஸோ இப்போ வரைக்கும் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டாடா, பாய் பாய். சி யூ.